வாரிசு நடிகையாக தென்னிந்திய சினிமாவில் மிகப்பெரிய அடையாளத்தை பெற்றிருப்பவர்தான் நடிகை ஸ்ருதிஹாசன். தனது அப்பா கமல்ஹாசன் என்ற மிகப்பெரிய அடையாளத்தோடு சினிமாவில் நுழைந்தாலும் தன்னுடைய திறமையால் இன்று மிகப்பெரிய உச்ச நட்சத்திரமாகவும் சிறந்த பாடகியாகவும் இருந்து வருகிறார். முதலில் நடிகையாவதற்கு முன்னர் பாடகியாக தான் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். பல்வேறு சூப்பர் ஹிட் திரைப்படங்களுக்கு ஸ்ருதிஹாசன் பாடல் பாடி பின்னணி பாடகியுமாக முன்னணி இடத்தை பிடித்தவர். சில பாடல்களை கேட்டால் இது ஸ்ருதிஹாசன் பாடினதா என்று வியக்கும் அளவிற்கு இருக்கும். அந்த அளவிற்கு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார் ஸ்ருதிஹாசன். இதனிடையே இவரது அழகுக்கும் அவரது கவர்ச்சியான தோற்றத்திற்கும் திரைப்பட வாய்ப்புகள் கிடைக்க துவங்கியது. தன்னுடைய 6 வயதில் குழந்தை நட்சத்திரமாக தேவர் மகன் திரைப்படத்தில் போற்றி பாடடி பெண்ணே பாடலை பாடகியாக அறிமுகமானார். தொடர்ந்து ஹேராம், என் மனவானில், வாரணமாயிரம், உன்னைப் போல ஒருவன் உள்ளிட்ட பல திரைப்படங்களில் மிகச்சிறந்த பாடல்களை பாடியிருக்கிறார். இதனிடையே சினிமாவில் ஹீரோயினாக நடிக்க வாய்ப்பு கிடைத்த 2011ஆம் ஆண்டு சூர்யாவுடன் இணைந்து 7ஆம் அறிவு திரைப்படத்தில் ஹீரோயினாக வாழ்க்கையை துவங்கினார். தொடர்ந்து 2014ஆம் ஆண்டு தனுஷ் நடிப்பில் வெளிவந்த 3 திரைப்படத்தில் ஜனனி கேரக்டரில் நடித்து எல்லோரது மனதையுமே கவர்ந்து விட்டார் ஸ்ருதி. தன்னுடைய முதல் படமான 7ஆம் அறிவு திரைப்படத்தில் தென்னிந்திய அறிமுகம் நடிகைக்கான ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கினார். இதனையடுத்து 2வது திரைப்படமான 3 திரைப்படத்திற்கு ஏசியாவின் சிறப்பான திரைப்பட விருது மற்றும் சிறந்த தமிழ் பட நடிகைக்கான ஃபிலிம்ஃபேர் அவார்டையும் வாங்கினார். தொடர்ந்து பாடகியாகவும் நடிகையாகவும் தமிழ் சினிமாவில் புகழ்பெற்ற ஸ்ருதிஹாசன் திரைப்பட வாய்ப்புகள் குறையத் தொடங்கியதை அடுத்து தெலுங்கு சினிமா பக்கம் தன்னுடைய கவனத்தை செலுத்தி அங்குள்ள முன்னணி நடிகர்களுடன் ஜோடி போட்டு நடித்து வந்த நிலையில் தற்போது வரும் தகவல் என்னவென்றால், பிரபல பத்திரிகையாளரான தமிழா பாண்டியன் ஸ்ருதிஹாசனை குறித்து ஒரு ஷாக்கிங் தகவலையும் தெரிவித்திருக்கிறார். அதாவது, கேரள நிகழ்ச்சி ஒன்று நடந்தபோது அதில் கமல்ஹாசனின் மகள் ஸ்ருதிஹாசன் நடனமாடியிருந்தார். அவரை நடன அழகை பார்த்து திகைத்து போன பிரபல மலையாள நடிகரான மோகன்லால் தப்பான செய்கை ஒன்றை செய்திருப்பார். மகள் வயசு நடிகையுடன் இப்படியா நடந்து கொள்வது, அதுவும் உங்கள் வயதுக்கு இது தகுதியா என மோகன்லாலை கடுமையாக திட்டியிருக்கிறார் தமிழா பாண்டியன். இந்த விஷயமானது தற்போது இணையத்தில் படு வைரலாகி வருகிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.